சிவகாசி அருகே கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது தொட்டிக்குள் சிக்கிய வடமாநில இளைஞர் 7 மணி நேரத்திற்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் வைத்தியலிங்கத்திடம் கேட்கலாம். வைத்தியலிங்கம், மீட்கப்பட்டவரின் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? தற்பொழுது அவருக்கு எங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது? இது குறித்து சொல்லுங்க. மோகன், மீட்கப்பட்ட வடமாநில இளைஞருக்கு லேசான காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது ரிக்கி தூக்கும் பொழுது பெல்ட் போட்டு எஸ்கார்டு என்ற இயந்திரத்தை, அதிநவீன இயந்திரத்தை வைத்து பள்ளத்திலிருந்து தூக்கும் பொழுது லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளது. தற்போது தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். வைத்தியலிங்கம், இது போன்ற கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்குபவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுகிறதா? இது குறித்து சொல்லுங்க. அதாவது கழிவுநீர் தொட்டிக்கு வெளியே அடப்பு, அதாவது நீர் கசிவு இருக்கிறத கண்டறிந்து அதை சரி செய்வதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தான் இவங்க கொத்தனார்கள், அதாவது சீப்பர்கள் உள்ள இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் திடீரென மணல் சரிந்து சம்பவம் ஏற்பட்டது. இருந்தாலும் அவர்கள் தலையில் ஹெல்மெட் மற்றும் சேஃப்டி ஷூ காலில் அணியப்பட்டிருந்தன.